அனைவரையும் தமிழமுது 2020 யூடியூப் சேனலுக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த காணொளியிலே நாம் காண இருப்பது 12ஆம் வகுப்பு பொது தமிழ் இயல் 3 விரிவானம் உரிமை தாகம் பூமணி அவர்கள் எழுதிய சிறுகதையினை காண இருக்கின்றோம். இதுதான் முதல் முறையாக நமது சேனலில் காணொளியை பார்க்கின்றீர்கள் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பாடம் சம்பந்தமான காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து சேர வேண்டும் என்றால் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை தட்டிவிடுங்கள். அன்பு மாணவர்களே, பாடத்திற்கு செல்வோமா? இந்த பகுதியிலே நாம் இப்பொழுது உரிமை தாகம் என்ற இந்த சிறுகதை எழுதிய ஆசிரியர் பூமணி அவர்களை பற்றி நூல்வழி பகுதியிலே பார்க்க இருக்கின்றோம். மிக சிறந்த ஒரு எழுத்தாளர், அதுவும் கரிசல் வட்டாரத்தின் மொழிகளை தன்னுடைய எழுத்திலே கொண்டு வந்த மிக சிறந்த ஒரு எழுத்தாளர். அவருடைய எழுத்துக்களை நாம் பார்க்கின்ற போது சாதாரண மக்களின் வாழ்க்கை முறையை அப்படியே கொண்டு வந்து கதையிலே தரக்கூடியவர். இந்த நூல்வழி பகுதிக்கு வருகின்றோம். மாணவர்களே, பாடம் தொடங்கி இருக்கின்றது. புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நூல்வழி பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் எண் புத்தகத்திலே 62 உரிமை தாகம் என்கின்ற கதையினுடைய நூல்வழி பகுதி இருக்கின்றது. அதை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். உரிமை தாகம் என்னும் இச்சிறுகதையை பூமணி சிறுகதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது. பூமணி என்பவர் கரிசல் எழுத்தாளர்களில் ஒருவர். அது என்ன கரிசல் எழுத்தாளர்? பொதுவாக கரிசல் மண் என்றால் அந்த மண் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மண். இந்த மண்ணிலே பருத்தி, கரும்பு, வாழை, உளுந்து போன்ற பயிர்கள் சாகுபடி செய்யப்படும். பெரும்பாலும் இது சேலம், கோவை மற்றும் தென் மாவட்டங்களில் அதிகமாக இந்த மண் காணப்படுகிறது. இந்த கரிசல் மண்ணை சார்ந்த விவசாயிகள் அவர்கள் பேசுகின்ற பேச்சு வழக்கு, அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள், இவை எல்லாமே இந்த பூமணியினுடைய சிறுகதையிலே இடம்பெற்றிருக்கும். இதை முதலில் கரிசல் வட்டாரத்தினுடைய மொழியை எடுத்து கதைகளை தந்தவர் கி. ராஜநாராயணன். அருமையாக அவருடைய கதைகள் எல்லாம் கரிசல் வட்டாரத்தை அடிப்படையாக வைத்து அமைக்கப்பட்டிருக்கும். அதே போன்று பூமணி அவர்களும் கரிசல் எழுத்தாளர்களில் ஒருவர். இந்த பூமணி அவர்கள் கரிசல் எழுத்தாளர்களில் ஒருவர். அது மட்டுமல்ல, இவருடைய இயற்பெயர் என்ன என்றால் பூ மாணிக்க வாசகர் என்ற தனது பெயரை சுருக்கி என்ன ஆக்கி கொண்டார்? பூமணி என்று ஆக்கி கொண்டார். இவர் பிறந்தது 1974. இவர் பிறந்தது 1974 மன்னிக்கவும் 1900 இவர் பிறந்தது 1947 பிறந்தார். 1947 பிறந்தார். மன்னிக்கவும், நான் முதல் 74 என்று சொல்லிவிட்டேன். 47 பிறந்தவர். இவர் இவருடைய அப்பா பெயர் பூலித்துறை. தந்தையார் பெயர் பூலித்துறை. அம்மா பெயர் தேனம்மை. அம்மா பெயர் தேனம்மை. இவருடைய ஊர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி, கோயில்பட்டி பக்கத்தில் கூடிய ஆண்டிப்பட்டி தான் இவருடைய ஊர். ஆண்டிப்பட்டி. இவர் தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறையில் துணை பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கரிசல் வட்டாரத்து வாழ்க்கை நுட்பங்களை தனது எழுத்துக்களிலே வெளிப்படுத்தியவர். கரிசல் வட்டாரத்து வாழ்க்கையின் நுட்பங்களை தனது எழுத்திலே வெளிப்படுத்தியவர். இவருடைய மிக சிறந்த படைப்புகள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. எவையெல்லாம் என்று பார்த்தோம் என்றால், அறுப்பு, வயிறுகள், ரீதி, நொறுங்கல்கள் என்பன இவரது சிறுகதை தொகுப்புகள். குறித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. ஒரு மதிப்பெண் கேள்வியில் கேட்கலாம். இவருடைய சிறுகதை தொகுப்புகள் எதெல்லாம்? அறுப்பு, வயிறுகள், ரீதி, நொறுங்கல்கள். இது அவருடைய சிறுகதை தொகுப்பு. இவருடைய புதினங்கள் எவையெல்லாம் என்று பார்த்தோம் என்றால், வெக்கை, பிறகு, அஞ்சாடி, கொம்மை,
இது போக நைவேத்தியம், வாய்க்கால்கள், வரப்புகள் இதெல்லாம் இவருடைய புதினங்கள். இந்த வெக்கை என்ற இந்த புதினம் இந்தி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. வெக்கை. இவருடைய திரைப்படம் கருவேலம் பூக்கள் என்ற ஒரு திரைப்படத்தை இவர் இயக்கியிருக்கிறார். கருவேலம் பூக்கள் என்ற ஒரு திரைப்படத்தை. இந்த திரைப்படத்திற்கு என்ன சிறப்பு என்றால், உலக அளவில் நடைபெறுகின்ற பல திரைப்பட விழாக்களில் இந்த திரைப்படம் திரையிடப்பட்டது. இவருடைய அஞ்ஞாடி குறித்து கொள்ளுங்கள். இவருடைய அஞ்ஞாடி என்ற இந்த புதினத்திற்கு 2014ஆம் ஆண்டில் சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. இது மட்டுமல்ல, இவர் நிறைய விருதுகளை வாங்கியிருக்கின்றார். இலக்கிய சிந்தனை பரிசு பெற்றிருக்கின்றார், அக்கினி விருது பெற்றிருக்கின்றார், திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்க விருது பெற்றிருக்கின்றார். 2011ஆம் ஆண்டில் விஷ்ணுபுரம் விருது பெற்றிருக்கின்றார். விஷ்ணுபுரம் விருது 2014இல் அஞ்ஞாடி என்ற அந்த புதினத்திற்கு சாகித்ய அகாடமி பரிசினை பெற்றிருக்கின்றார். இதுதான் பூமணி அவர்களை பற்றிய சிறு குறிப்புகளை இப்பொழுது தந்திருக்கின்றேன். அடுத்ததாக இந்த கதை பகுதிக்கு நாம் செல்கின்றோம். முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது நுழைமுன் என்ற பகுதியை பார்க்க இருக்கின்றோம். நுழைமுன் பகுதியில் தரப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கருத்தினுடைய சுருக்கம் என்ன என்று நம்ம சொல்லிவிட்டோம் என்றால், கிராம மக்கள் நிலத்தை உயிராக மதிக்கக்கூடியவர்கள். கிராம மக்கள் நிலத்தை உயிராக நினைக்கக்கூடியவர்கள். நிலம் என்பது அவர்களுக்கு ஒரு சடப்பொருள் அல்ல. அது ஒரு சடப்பொருள் அல்ல. நிலம் என்பது அவர்களுக்கு ஒரு சடப்பொருள் அல்ல. நிலத்தோடு பேசக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கும் கிராமங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உயிராக நினைப்பார்கள். நிலத்தை தங்களுடைய உயிராக நினைப்பார்கள். வருவாய் அதில் பெரியதாக வரவில்லை என்றாலும் நில உரிமை, நிலம் சார்ந்த வேளாண்மை ஆகியவற்றை ஒரு பண்பாடாகவே கொண்டிருக்கிற மனிதர்கள் இன்றும் இருக்கிறார்கள். பெரிய அளவில் அந்த நிலத்திலிருந்து வருமானம் வரவில்லை என்றாலும் அதற்கான உரிமை இருக்கிறது. என்னுடைய நிலம், ஒரு புடி மண் என்றாலும் அது என்னுடைய நிலம். நிலம் சார்ந்த வேளாண்மை ஆகியவற்றை ஒரு பண்பாடாகவே கொண்டிருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். நிலத்தோடு உயிர் தொடர்பு கொண்டிருக்கிற பண்பாடு. அது சாதாரண தொடர்பு இல்லை. நிலம் என்றால் அவர்களுக்கு உயிர். காலையில் எழும்பி அந்த நிலத்தை போய் பார்த்தால்தான் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் என்கின்ற அந்த நிலத்தொடர்பு உயிரோடு கொண்டிருக்கின்ற பண்பாடு. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லவை வாழிய நிலனே என்னும் பழம்பாட்டு மரபை நினைவூட்டுகிறது. நிலத்துடனான உறவு குடும்ப உறவையும் வலுப்படுத்துகிறது. எனவே இந்த கதையில் என்ன சொல்லப்படுகிறது என்ற செய்தியை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பு மாணவர்களே, மிக சுருக்கமாக சொல்வதென்றால், இந்த கதையில் இடம்பெற்றிருக்கக்கூடியது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உரிமைத்தாகும் இந்த பொருண்மை முழுவதுமே நமக்கு குடும்பம் சார்ந்த செய்திகளை தந்து கொண்டிருக்கிறது. இந்த உரிமைத்தாகும் என்ற கதை இல் வருகின்ற கதாபாத்திரங்கள் முத்தையன், மூக்கம்மா. கதாபாத்திரம் முத்தையன், மூக்கம்மா. முத்தையன், அவனுடைய மனைவி மூக்கம்மா. மூக்கம்மா. அடுத்ததாக இந்த முத்தையனுடைய தம்பி வெள்ளைச்சாமி. 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 அடுத்ததாக கதையினுடைய முக்கிய ஒரு கதாபாத்திரமாக வரக்கூடியவர் மேலூர் மேலூர் பங்காருசாமி. மேலூர் பங்காருசாமி. அதன் பிறகு 2 பெயர்கள் வருகின்றது. அவர்கள் கதையில் பேசுவதில்லை. ஒன்று முத்தையனுடைய அம்மா, ஒரே ஒரு இடத்தில் மாமியார் என்று ஒரு வார்த்தை வருகின்றது. அடுத்தது இன்னொரு பகுதி வருகிறது. இந்த மேலூர் பங்காரசாமியினுடைய மனைவி, ஒரே ஒரு இடத்தில் அம்மா உள்ளே சென்றார் என்று ஒரு வார்த்தை வரும். வேறு கதையில் கதாபாத்திரங்கள் இடம்பெறுவதாக இல்லை. இந்த கதை முழுக்க முழுக்க முத்தையன், மூக்கம்மா, வெள்ளைச்சாமி, மேலூர் பங்காரசாமி. இந்த வெள்ளைச்சாமியினுடைய மனைவி கதையில் வருகிறாள். ஆனால் அவளுக்கு பேச்சு இல்லை. அவளுடைய கதையில் ஒரு சில செய்திகள்
அவள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வெள்ளைச்சாமியினுடைய மனைவியினுடைய குணநலம் கதையின் போக்கிலே புரிந்து கொள்ளப்படுகிறது. அவர்களுக்கு கதையில் பேச்சு இல்லை, அவர்கள் பேசியதாக சொல்லப்படுகிறது. அவருடைய பேச்சிலிருந்து, அவருடைய நடவடிக்கையிலிருந்து அவருடைய குணநலங்கள் புரிந்து கொள்ளப்படுகிறது. மீதி உள்ளவர்கள் எல்லாருமே கதையில் பேசுகின்றார்கள். இந்த கதையை சுருக்கமாக சொல்வதென்றால் வேறு ஒன்றும் இல்லைங்க. சந்தோஷமாக கிராமத்தில் எல்லோரும் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஒரு வீடுன்னா அண்ணன் தம்பி இருப்பாங்க. அண்ணன் மூத்தவனாக இருந்தால் கல்யாணம் சீக்கிரம் முடியும், தம்பி சின்ன பையனாக இருப்பான். அப்போ அண்ணன் கல்யாணம் முடிஞ்சு வரும்போது மதினி, மைனி என்று சொல்வார்கள், அண்ணி என்று சொல்வார்கள், மதனி என்று சொல்வார்கள். தம்பி சின்ன பையனாக இருக்கும்போது அதை கொழுந்தன் என்று சொல்வார்கள். மாமியார் இருக்கின்றார்கள் அந்த வீட்டில். அப்போது அண்ணன் திருமணம் முடித்து கொண்டு வரான். அண்ணன் யார்? முத்தையன். முத்தையன் மூக்கம்மாவை திருமணம் முடித்து கொண்டு வரான். அப்போ வெள்ளைச்சாமி மிகச்சிறிய பையன். எதற்கெடுத்தாலும் அண்ணியிட போய் மதனி எனக்கு சாப்பாடு தாருங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுகின்ற ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு சிறு பையன். மதனியும் எப்பவும் வெள்ளைச்சாமி, அதனால் வெள்ளை அப்படின்னு தான் கூடுறது பழக்கம். எனவே ஒரு அருமையான ஒரு கூட்டு குடும்பமாக அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். இது காலம் செல்கிறது. வெள்ளையனும் வளருவான் இல்லையா, வெள்ளையனுக்கும் வயசு வரும் இல்லையா. வெள்ளையனும் வளர்ந்தான், வயசு வந்தது. அண்ணனுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, தம்பிக்கு எப்படியும் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு ஆசைப்பட்ட மாதிரி முத்தையன் என்ன செய்கிறான், தம்பி வெள்ளைச்சாமிக்கு ஒரு திருமணத்தை முடித்து வைக்கிறான். அது வரைக்கும் நல்லா தான் இருந்தது, குடும்பம் நல்லா அருமையாக போயிட்டு இருந்தது. கல்யாணமாகி ஒரு மாதம் ரொம்ப சந்தோஷமாக கூட்டு குடும்பம் அப்படியே போயிட்டு இருந்தது. எல்லாம் கிராமங்கள் நடக்கிறது தானே. ரொம்ப சந்தோஷமாக அந்த கூட்டு குடும்பம் போயிட்டு இருந்தது. என்ன ஆச்சோ தெரியாது, ஒரு மாதம் கழித்து கொஞ்சம் அரச புரசலாக சின்ன சின்ன பேச்சுகள், சின்ன சின்ன ஊடல்கள் அண்ணன் தம்பிக்கு இடையில். அது அப்படியே கொஞ்சம் வளர்ந்து நமக்கு தெரிஞ்சது தானே. கடைசியில் என்ன இருக்கும், அவ்வளோதான், சொத்து எல்லாத்தையும் பிரிக்கிறதுக்குள்ளே ஒரு சூழல் வந்தாச்சு. சொத்து எல்லாம் பிரித்தாச்சு. அப்பவும் அண்ணனுக்கு வருத்தம் இல்லை, சொத்து பிரித்ததில் அண்ணனுக்கு வருத்தம் இல்லை. சரி, இனியாவது தம்பி பொறுப்பாக இருந்து குடும்பத்தை பார்த்து விடுவான் அப்படியெல்லாம் நினச்சான். ஆனால் நடந்ததே வேறு. கிராமங்கள் நடக்கிற வரை தான் நடந்ததே வேறு. தம்பி என்ன செய்கிறான், தன்னுடைய நிலத்தை மேலூர் பங்காரசாமி என்று ஒருத்தனை சொன்னோம் இல்லையா, அவனுக்கு என்ன செய்கிறான், கிரயம் கொடுக்குறான். கிரயத்தை சும்மா கொடுக்கல, கிராம நிர்வாக அலுவலருக்கு முன்னால் வச்சு ஒரு நிலத்தை பேசி இது பண்ணுறாங்க. வெறும் 200 ரூபாய்க்கு. அந்த 200 ரூபாய்க்கு கொடுத்த கிரயம் நாட்களாகி வட்டியாகி வருஷமாகி அது ஒரு லெவலுக்கு வந்துட்டு. மேலூர் பங்காரசாமின்னு சும்மா இருக்க மாட்டார் இல்லையா, அவருக்கு பணம் கொடுத்து பணம் வாங்குறது தான் வேலை. அவர் என்ன நினைக்கிறாரு, எப்படியாவது இந்த நிலத்தை அபகரிக்கணுங்கிற எண்ணம் இல்லைன்னாலும் கொடுத்த பணத்தோட கூட வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணம். வட்டி வேறு போயிட்டுருக்குது, வட்டி தனியாக போயிட்டுருக்குது. ஆனால் நிலத்திற்கு உடமஸ்தம் என்று சொல்லுவார்கள், குத்தகை கொடுக்கிறது என்று சொல்லுவார்கள். இது இங்கே கிரயம் என்று வருகிறது. கிரயம் என்பது ஏகதேசம் எழுதி அதை ஒரு நிச்சயம் செய்வது போன்று. கிரயம் என்பது நிலத்தை நிச்சயம் செய்து வைப்பதற்கு சமம். அப்போ இவன் கிரயம் இருக்கிறதுனால இவன் நினைக்கிறான், இதை எப்படியாவது தன்னுடைய பகுதிக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். ஆனால் இந்த அடிப்படையில் அப்படி பேச்சுவாக்கு அப்படியே போய்ட்டுருக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பங்காரசாமி மெதுவாக வெள்ளைச்சாமி கிட்ட சொல்கிறாரு, காதில் கடிக்கிறாரு. என்ன கடிக்கிறாரு, எப்பா பைசாவை தரப்பார், இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய், இனி நீ அந்த நிலத்தில் கால் வைக்கக்கூடாது, அங்கே நான் தான் இனி என்ன செய்ய போகிறேன், விதைக்க போகிறேன் என்று சொல்கிறார். இது வீட்டில் அரச புரசலாக வெள்ளைச்சாமிக்கும் பொண்டாட்டிக்கும் இடையில் பேச்சு நடக்குது. இதனால் வீட்டுக்குள்ளால சண்டை வருது. இந்த சண்டையை பக்கத்தில் இருக்கக்கூடிய மதனி யார், மூக்கம்மா கேட்குறாங்க. இவங்க சாடமாடையாக தன்னுடைய கணவன்ட்டு அங்கே ஏதோ வீட்டில் சண்டை போலுக்கு, ஏதோ பிரச்சனை போலுக்கு அப்படின்னு அவங்க சொல்ல, இந்த என் காதில் கிடக்கூடிய கம்மலை நீங்கள் ஏன்னா அடை வச்சாவது எப்படியாவது அந்த பிரச்சனையை தீர்த்து விடுங்க என்று சொல்ல,
இந்த பிரச்சனையினுடைய முழு உருவத்தை அண்ணன் புரிந்து கொண்டு தம்பிகிட்ட போய் கேட்க, தம்பி 200 தான் சொல்ல, சரி 200 தானே, கதையை விடு, நான் பார்த்துடுறேன், வட்டியெல்லாம் கொடுத்துருக்கா இல்லையா, 200 கொடுத்து முடிச்சிடலான்னு சொல்லி பங்காரசாமி கிட்ட அண்ணன் போக, பங்காரசாமி என்னப்பா உன்னை ஒரு நாள்லாம் பார்த்தது கிடையாது, இன்றைக்கி வந்திருக்க, என்ன விஷயம்னு கேட்க, அது தம்பி இப்படி செய்து போட்டானேன்னு சொல்ல, அது தம்பி 200 400ன்னு சொல்ல, அண்ணனுக்கு கோபம் வர என்ன நடக்கும் பார்ப்போம் என்று கிராமத்தினுடைய பாசையில், என்னையா நீ போய் சொல்கிற, அவன் 200ன்னு சொல்கிறான், நீ 400ன்னு சொல்கிற அப்படின்னு சொல்ல, அவர் என்ன செய்கிறாரு, நீ பேச்சை நிறுத்திக்க, ரொம்ப அளவுக்கு மீறி பேசுகிற அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்குள்ளே போக, இவன் என்ன சொல்கிறான், நாளைக்கு அந்த இடத்துல நான் விதைக்க போகிறேன், வேணாம் வந்து ஒரு வாரத்தை ஒரு 8 பந்து பார்த்துட்டு போவேன் இவன் சொல்ல, இவர் எப்படியாவது 200க்கு 400 வாங்கினுங்கிற எண்ணத்தில் இவர் இருக்க, கிராமங்கள் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு. அடுத்த நாள் இவர் வந்து பார்க்க, அண்ணன் தம்பி 2 பேருமே நிற்கிறாங்க. நின்று யாரை விரட்டுகின்றார்கள், இந்த மேலூர் பங்காரசாமியை விரட்டுகின்றார்கள். என்ன இருந்தாலும் அண்ணன் தம்பி குடும்பம் விடாதையா அப்படிங்கிறத இந்த கிராமத்தினுடைய வாசனையோடு இந்த கதையை சொல்லியிருக்கிறார் பூமணி அவர்கள். இதுதான் கதையினுடைய சுருக்கம். இப்பொழுது நம்ம கதையை வந்து ஒரு முறை வாசித்து விடுவோம். ஏனென்றால் கதையில் நிறைய இந்த சொற்கள் இருக்கின்றன, பேச்சு வழக்கு சொற்கள். அந்த பேச்சு வழக்கு சொற்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வது மிகவும் நல்லது. கதையை வாசித்து விடுகிறோம். முதலில் வாசித்த பிறகு நாம் அதை பற்றி பார்க்கலாம். கதைக்கு போகின்றேன். அந்த சங்கதி இதுவரைக்கும் முத்தையனுக்கு தெரியாது. அவன் பொண்டாடி சொல்லித்தான் தெரியும். மேலே காட்டில் கீழே தார் மேலே நம்பிக்கை கரையும் எழுதியிருக்கதாமில்ல உங்கள் தம்பி. முற்றத்தில் எருமை சாணியுடன் பருத்தி விதையை ரோசி விதைப்பட்டியில் நிரப்பிக் கொண்டிருந்தாள் மூக்கம்மா. பெட்டியை வாங்கி கடகத்தில் எண்ணி கொட்டிய முத்தையன் அவளை ஒரு மாதிரியாக பார்த்தான். அவன் கண்களில் கோபம், ஆச்சரியம் கலந்திருந்தது. என்ன இப்படி சொல்கிற? அவனுக்கு மனசு துருதுருத்து. சாட்டை கம்பை எடுத்து கயிற்றின் பிரிந்த பாகத்தை தொடையில் வைத்து திரிக்க ஆரம்பித்தான். நேற்று கோழி கூப்பிட எந்திரிச்சு கஞ்சி காய்ச்சிட்டு இருந்தேன். அப்போ புருஷனும் பொண்டாட்டியும் கடுகடுன்னு பேசிக்கிட்டாங்க. மனக்கசப்பு போல இருக்கு. மேலூர் பங்காரசாமி கிட்ட 200 ரூபா வாங்கி திருப்பி கொடுக்க முடியாமல் கடைசிக்கு அந்த ஒரு குறுக்கத்தாவும் நம்பிக்கைக்கரையும் எழுதி கொடுத்துச்சான் உங்கள் தம்பி. 6 மாதத்துக்கு மேலே ஆச்சான் இது நடந்து. பொண்டாட்டிக்காரி சண்டையை தொடங்கியிருக்கா என்று சொல்லுகின்றான். தொடைமயிரில் சாட்டை கயிறை பின்னி சுளிரிடவும் அவன் முகம் சுளித்தான். 2 வீடுகளுக்கும் நடுவில் இருந்த குறுக்கு சுவர் வெறித்திருந்தான் அவன். மேலு கரிசலில் ஏற்பூட்டி கலப்பை முக்க சாலடிக்கும் போது பிச்சிப்பூவாக மண் விரிந்து விழும் அழகில் அவன் மனசு லயித்தது. கம்பு விளைந்தால் தட்டையொன்று விரல் தாண்டி வாய்க்கும். மூக்கை அறுக்கிற மாதிரி ஒரு முழத்துக்கு கருது வாங்கும். கருதுகளை பிணையில் விட்டால் ஐரை குஞ்சுகளாக களம் நிறைய தவசம் பெருகும். மூக்கம்மா அந்த வீட்டில் காலெடுத்து வச்சு 15 வருஷமாகுது. இன்னைக்கு 3 பிள்ளைகளுக்கு தாய். வீட்டுக்கு வந்த நாளில் முத்தையனுக்கு மட்டும் அவள் கஞ்சி காய்ச்சி போடவில்லை. அவன் தம்பி வெள்ளைச்சாமிக்கும் மாமியாருக்கும் சேர்த்தே பொங்கினாள். வெள்ளைச்சாமிக்கு அப்போது சின்ன வயசு. என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் மதினி கஞ்சி வேணும் என்று சினுங்குவான். அவள் அழுத்து கொள்ள மாட்டாள். வெள்ளைச்சாமி இளவட்டமாகி கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் மூக்கம்மாளின் கைக்குள் மகனைப் போல வளர்ந்தான். எந்த நேரமும் மதினியின் வாயிலிருந்து இந்தாடா வெள்ளை என்றுதான் வரும். எல்லாம் கல்யாணமானதுடன் சரி. அத்தனை பாசமும் அடிமனசுக்குள் அமுங்கிவிட்டது. கல்யாணமாகி 1 மாதம் வாந்தமாக இருந்தான். பிறகு பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கொண்டு அண்ணனுடன்
தகராறு, பங்கு பாகம், சொத்து சுகம், அப்பப்பா அதெல்லாம் நடக்கக்கூடாத கதை. வெள்ளைச்சாமி தனியாக உலை வைத்த அன்று கூட அவன் சந்தோஷமாக தன் கைப்பட தானியம் அளந்து கொடுத்தாள். முத்தையனுக்கு தம்பி மேல் அப்படி ஒன்றும் பெரிய கோபமில்லை. பங்கு பாகம் பிரிக்கும்போது அவன் பேசிய வார்த்தைகளைத்தான் தாங்க முடியவில்லை. நீ எனக்கு அண்ணனாக்கும். தகப்பன் செத்த நாளிலிருந்து தோளில் சுமந்து வளர்த்த கதையெல்லாம் சொல்லி சொல்லி தம்பியின் கன்னத்தில் அடித்தால்தான் மனசு ஆறும் போலிருந்தது. அவனை எப்போதாவது கடிந்து பேசியதுண்டுமா? வேலைக்கு போகாமல் படுத்து கிடந்தால் கூட பேச்சு வாக்கில் சொல்லிவிட்டு மாட்டு பக்கம் போவான். அட, நிலத்தை கிளறணும்டா, அப்பந்தான் வகுறு நிறையும். அப்படி வளர்த்த பயல் நெஞ்சை கீறிவிட்டானே என்ற ஆத்திரத்தில் அழுகை வந்துவிட்டது. எலே, உனக்கு தகப்ப முகம் சரியா தெரியுமாடா? இன்னைக்கு பேச வந்துட்டியாக்கும். நானா அண்ணன் இல்லை? அவன் படபடத்தான். கண்ணீரை அடக்க முடியாமல் நகர்ந்து விட்டான். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தம்பியிடம் முகம் கொடுத்து பேசியது கிடையாது. தம்பியும் ஒரு ஜோடி மாடு காடுகரை வீடு வாசல் என்று குறைவில்லாமல் தான் பிழைத்தான். திருக்கை மேல் உட்கார்ந்திருந்த முத்தையன் படக்கென்று வாசல் பக்கம் வந்து எட்டி பார்த்தான். தம்பியின் வீடு பூட்டியிருந்தது. வெள்ளப்பைய எங்கேயோ போயிட்டான் போல இருக்கு. வீடு பூட்டி கிடக்குதே. அவள் உஸ் என்று இறைத்தாள். மேலூருக்கு தான் போயிருக்கோம். விதப்பு நேரம் இல்லையா? அவரை எப்படியாச்சும் சரி கட்டி விதைக்க வேணாமா? பின்ன அவர் வந்து நின்றுக்கிட்ட கேவலந்தான். முந்தா நாள் சொல்லி விட்டாராம், பணத்தை எல்லாம் கெட்ட சொல்லி. அப்படி இல்லைன்னா அவர் விட்டு விதைப்பட்டி பிஞ்சைக்கு வந்துரும்னு சொன்னாராம். குத்து குத்தாக விதையை அள்ளி கரிசலுக்குள் சாலுக்கு சால் எட்டு போட்டு விதைப்பெட்டியில் சளையரென வீசி விதைக்கும் தனக்கு பதிலாக இன்னொரு உருவத்தை நினைத்து பார்த்தாலே அவனுக்கு புளிப்பெடுத்தது. கையில் துட்டில்லாமல் போய் என்ன செய்ய போகிறான்? அதில் அவர்கிட்ட வசமாக புடியும் கொடுத்தாச்சு. வெறும் வாயிட்டு சரி கட்ட முடியுமா? அவருக்கு என்ன இது 10ஓட 1? நமக்கு சொல்லு. கூறுகட்ட பய இப்படி செய்வானாக்கும். இப்போ என்ன செய்கிறது? நம்ம கையிலையும் காத்துட்டு கிடையாது. பருத்தி விதை புண்ணாக்குன்னு வாங்கி போட்டு தனது கவலையை பகிர்ந்து கொள்ள ஆள் தேடும் பாவனையில் மூக்கம்மாளை பார்த்தான். அவள் ஈரக்கையை சீலையில் துடைத்துவிட்டு காதில் கிடந்த நகைகளை கலற்றி கொண்டிருந்தாள். இந்தாங்க, இதை கொண்டு போய் வச்சு வாங்கி அவருக்கு பணத்தை அடைச்சிக்கிட்டு மறு சோழி பாருங்க. அது என்னமோ சின்ன பிள்ளை தெல்லு தெரிச்ச மாதிரி இப்படி காரியம் பண்ணிருச்சு. நாம் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அவன் தலை குனிந்து கொண்டான். வெள்ளைச்சாமி வீடு வந்து சேர மதியமாகிவிட்டது. வந்ததும் ஒரு செம்பு தண்ணீர் குடித்துவிட்டு நடு வீட்டில் துண்டு விரித்து மல்லாக்கப்படுத்து கூரை முகட்டை பார்த்தபடி கிடந்தான். வாசலில் உட்கார்ந்திருந்த அவன் பெண்டாட்டி குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள். முத்தையனுக்கு தம்பி வீட்டுக்குள் காலெடுத்து வைக்க மனசில்லைதான். இருந்தாலும் ஒரு வைராக்கியத்தில் புறப்பட்டான். வெள்ளை இருக்கானா? யாரிடமோ பேசுவது போல் கேட்டுக்கொண்டு வாசலுக்குள் நுழைந்தான். வெள்ளைச்சாமியின் பொண்டாட்டி எழுந்து போய் எதிர்வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து கொண்டாள். வாசலை தாண்டி போய் உள்ளே உட்கார்ந்தான் முத்தையன். வெள்ளைச்சாமி துண்டை சுருட்டி எழுந்து மூலையில் சாய்ந்தான். அண்ணனுடைய முகத்தில் முழிக்கவில்லை. நடுசுவர் மேல் பின்னியிருந்த 10 கால் பூச்சி வலையை பார்த்தபடி முத்தையன் கேட்டான். என்னடா, வெள்ளங்காட்டிலிருந்து ஆள் தட்டுப்படலை? ஊர் முழுக்க விதப்பு மும்மரத்தில் அலையுது.
நீ பாட்டுக்கு மாட்டை கெட்டி போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? எங்கே போயிருந்தா இந்நேரம் வரைக்கு? விஷயத்தை தம்பியின் வாயிலிருந்தே வரவழைக்க வேண்டும் என்று அவனுக்கு எண்ணம். வெள்ளைசாமி என்று செருமிக் கொண்டான். மேலொரு பங்காரசாமி கிட்ட போயிருந்தேன். அவர்கிட்ட என்ன சொல்லி? ஒரு 200 தரணும். வாங்கி 2 வருஷமாச்சு. 6 மாதத்துக்கு முன்னாலே மேலே காட்ட கரையம் எழுதி வச்சேன். இப்போ அது மேலே திரும்பாறு போல இருக்கு. வெள்ளைசாமியின் முகத்தில் வருத்தம் கலந்த வெட்கம் நிழலாடியது. அப்படி என்ன வந்துருச்சுடா? பாடுபடுற நிலத்தை எழுதி கொடுக்கணும்னு நான் ஒருத்தன் கிடக்கேன் இல்லையா அடுத்த வாசல்ல? சொல்கிறதுக்கு என்ன? சரி, என்ன விடு. மதினிக்கிட்டேயாச்சும் சொல்லியிருக்கலாம்ல. இன்னைக்கு கூட அவள் சொல்லித்தான் தெரியும். வீட்டில் பொண்டாட்டிக்காரி ஒருத்தி தான் பொழைப்புன்னு நினைக்காத. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு சுற்றிலையும் 4 இருக்கணும். அதை உணர்ந்துக்கோ முதல்ல. முத்தையனுக்கு குரல் தளதளத்தது. அவன் மனசில் இப்போது கோபமில்லை. தம்பியை கனிவுடன் பார்த்தான். வெள்ளைச்சாமியின் பொண்டாட்டிக்கு இது கேட்டிருக்கணும். அவள் குழந்தையின் சிரிப்பில் கரைந்திருந்தாள். வெள்ளைச்சாமிக்கு வாய் எழும்பவில்லை. முத்தையன் கேட்டான், சரி சரி, அது போகட்டும். நிலத்தை அறுதியா எழுதி கொடுத்தியா இல்லை நம்பிக்கையாவா? பத்திரம் முடிச்சாரா? நம்பிக்கையாத்தான். வட்டிக்கீடா எழுதி வாங்கினார். வட்டி கெட்டியாச்சு. முழு பணமும் இப்பயே வேணுமா? மேலூரில் வச்சு எழுதுனாக. தலையை ஒட்டி கையெழுத்து போட்டேன். குராமுனுசு தான் எழுதினார். அம்புட்டு தானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டு இருந்தேன். அவர் இனி என்ன செய்வாருன்னு பார்ப்போம். பெரிய மனுஷனா? பெரிய மனுஷன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. சரி, பெரிய மனுஷனுக்கெல்லாம் ஊராஞ்சொத்துக்கு வாய் பொழந்துக்கிட்டு தான் அலைகிறான். உழைச்சி தேடின அளவுக்குள்ள வலிக்குது. நம்ம ஒன்றுக்கொன்னா வேண்டார புழக்கத்தில் மனசில் வச்சுக்கிட்டு கொத்தி கிதறி கிழக்கினால தான் அவனுக்கும் தொக்கா போகுது. நேரங்காலத்தோட மாட்டை பற்றிட்டு போய் செவக்காட்டில் ஒரு உழவு எழுப்பி போடு. மேலே காட்டுக்கு விதை வித்து இருக்குதுல்ல, நாளைக்கு 2 தாராவும் விதைச்சிடலாம். நான் மேலூர் வரைக்கும் போய் திரும்புகிறேன். முத்தையன் புறப்பட்டான். அவன் காதில் வெள்ளைச்சாமியின் தோரணையான குரல் கேட்டது. இந்தா வெறுசானா கஞ்சி ஊத்து. 2 மடக்கு உழவடிச்சிட்டு தான் திரும்பணும். திருகணையில் உத்திரத்தை அணைந்து பூசணி பழமாக உட்கார்ந்திருந்தார் மேலூர் பங்காரசாமி. சப்பிய பனங்கொட்டையாக நரைத்திருந்த முடியை வசக்கி முடிந்த குடும்பி. கும்பிடுறேன் சாமி. தலைக்கு மேல் கை கூப்பினான். சத்தம் கேட்டதும் பங்காரசாமி சனாய்த்து கொண்டார். வாப்பா. பெரிய ஏப்பம் போட்டார். அவன் திறனைக்கு கீழே ஒடுங்கி உட்கார்ந்திருந்தான். என்ன முத்தையன், ஆள் இந்த பக்கம் தட்டுப்பட மாட்டாயே? புதுசாக வந்திருக்காப்புல, என்ன சங்கதி? பங்காரசாமி ஆச்சரியத்துடன் விசாரித்தார். அடிக்கடி அவரை தேடி ஆள் வருவார்கள். பணம் வாங்குவார்கள், கொடுப்பார்கள். எழுதி கொடுத்த நோட்டை திருப்புவார்கள். அவருக்கு கொடை வாங்கல் தான் தொழில் என்று சொல்லணும். வசமான பிடி இல்லாமல் கடன் கொடுக்க மாட்டார். ஈடாக நகை கொடுத்தாலும் நிலம் கொடுத்தாலும் வட்டியை மட்டும் கொடுப்பதில்லை. என் தம்பி என்னமோ பாக்கி கொடுக்க வேண்டியதாக கேள்விப்பட்டேன். அவன் ஒரு சின்ன பையன். எனக்கு தெரியாமல் நடந்து போச்சு. அதை கணக்கு பார்த்து தரதுக்கலாம்னு தான்.
அவர் இதை எதிர்பார்க்கவில்லை. முகத்தில் வினயம் பரவியது. என்னப்பா, இது உனக்கும் உன் தம்பிக்கும் மனக்கசப்பாச்சே, அவனுக்காக நீ வந்து நிற்கே? அண்ணன் தம்பிக்குள்ளால 1000 இருக்கும் சாமி. இன்னைக்கு அடிச்சுக்கிறதும் நாளைக்கு கூடிக்கிறதும் சிறுசுக முடிச்சிருச்சுன்னா நாம் தானே பொறுத்து போக வேண்டியிருக்கு. அது சரி, ஆமாம், கையேந்தி ரூபா வாங்கினவன் வெள்ளையனாச்சே, 400க்கு கிரயம் வேற இருக்குது. 400 என்ற வார்த்தை மட்டும் அவன் காதை குடைந்தது. 200 தான் சொன்னான். நம்பிக்கை கிரயத்தில் பிஞ்சைய எழுதியிருக்கிறதா போல தெரியுது. வட்டி வேற கொடுத்துட்டானா. அசலை கொண்டு வந்திருக்கேன், கணக்கு முடிச்சு விடுங்க. அண்ணன் தம்பிக்குள்ளால் 6 வந்தா என்ன? அவருக்கு சூடு கிளம்பியது. இந்தாப்பா, உன் பாட்டுக்கு பேசிகிட்டே போனேன். எப்படி ஒன்று நான் பார்த்துக்கிட்டேனா வச்சேனா? கடன் வாங்கினது அவன். நம்பிக்கை கிரயம்னு உனக்கு அணையம் தெரியுமோ? 400க்கு அறுதி கிரயம் எழுதியாச்சு. பிஞ்சையில் விதைக்க இறங்காதன்னு அவங்கிட்ட சொல்லி அனுப்பிட்டேன். இதில் உனக்கு என்ன வந்து போச்சு? அவனெல்லாம் அவன் பாடு. அவன் உடம்பு கொதித்தது. பொறுமை இழந்தான். நீங்கள் பார்த்து அப்படி சொல்லலாமா? உங்கள் பணத்தை யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? வாங்கின கடனை திருப்பி கொடுத்தா நோட்டை கிழிச்சிருந்தா தானே மரியாதை. அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே. இப்போ மட்டும் என்ன புதுசாக அக்கறை வந்துருச்சு? இந்த பேச்செல்லாம் வேணாம். நல்லபடியாக காரியத்தை முடிச்சிட்டு போகலாம்னு வந்தேன். முடியாது போல் இருக்கு. அவன் நிலம் வேற, என் நிலம் வேற இல்லை. 200 வச்சுருக்கேன். கணக்கை முடித்து நோட்டை கொடுக்கணும்னா கொடுங்க. அதுக்கு மேலே அவரவருக்கு திகஞ்சதை பார்க்கறது வேண்டியது தான். எதுக்கும் ஒரு அளவு வேணாமா? நாளைக்கே பிஞ்ச விதப்பு நடக்கும். ஓரெட்டு வந்து பார்த்துக்கிட்டு போங்க. அவன் அவரை தைரியமாக ஏறிட்டு பார்த்தான். உதடு துடித்தது. அவனது பார்வையை தாங்க முடியாதவர் போல் அவர் முகம் சுளித்தார். வெள்ளைச்சாமியின் நிலத்தை சட்டப்படி சொந்தமாக்கி கொள்ள முடியாதென்று அவருக்கு தெரியும். இருந்தாலும் பயமுறுத்தி 200க்கு 400 கலட்டி விடலாம் என்ற எண்ணம். முத்தையனின் பேச்சு வேறு கடுப்பேற்றிருந்தது. அந்த அளவு வந்துட்டாயா? நான் தெரிஞ்ச மட்டுக்கும் பார்த்துக்கிறேன். அதுக்கு மேலே வார்த்தையை வளர்த்துக்கிறாத, சங்கடமாக வந்து சேரும். அவர் விருட்டென்று உள்ளே போய்விட்டார். அவரை பதற்றத்துடன் பார்த்து கொண்டிருந்தது வீட்டுக்கார அம்மா. விரைப்பாக திரும்பிய முத்தையன் முணுமுணுத்தான். அவருக்குத்தான் சங்கடம் வரப்போகுதுன்னு தெரியல. புரட்டாசி பிறந்து விட்டால் போதும், ஊர் முழுக்க சுறுசுறுப்பு தட்ட ஆரம்பித்துவிடும். சம்சாரிகளுக்கும் சரி, கூலிக்காரர்களுக்கும் சரி, இந்த மாதம் அப்பேற்பட்டது. ஏற்கனவே இளப்புளவு அடித்து போட்டிருந்த மானம்பாரி கரிசல்களுக்கு புரட்டாசி மழையால் நல்ல காலம் பிறக்கும். மறுநாள் வெள்ளங்காட்டி மூலை முடுக்குகளில் முடங்கி கிடந்த இரட்டை கலப்பைகள் கொட்டாரங்களில் ஏராளமாக தட்டுப்பட்டன. கஞ்சிக்கலைய கூடையுடன் பனைமரத்து பாதையில் மூக்கம்மா வந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பின்னால் கையில் தூக்குவாளியுடன் சின்னவள். ஏற்பூட்டியாகிவிட்டது. முத்தைய நிலத்தை தொட்டு கும்பிட்டு விட்டு கயிற்றை பிடித்தான். பொம்பளைகள் இளந்தமுள் வெட்டுவதிலும் கல் பொறைக்கி போடுவதிலும் மும்முரமாக இருந்தார்கள். முதலில் மேலிட்டார் போல இளப்புளவு, அதற்கு பிறகு பருத்தி விதைக்கணும். 2ஆம் உழவுக்கு கட்டை போடாமல் கலப்பையை அமுக்கி பிடிக்கணும். வெயில் ஏறியது. விதைப்பு முடிந்து மாடுகள் கீழத்தாரில் சாலடித்து கொடுக்க பொம்பளைகள் பயத்தம்பட்டம் போட்டார்கள். மேலூர் பங்காரசாமிக்கு என்னமோ அன்றைக்கு கோயில்பட்டி போய் வக்கீலிடம் வெள்ளைச்சாமியின் நோட்டை கொடுத்து நோட்டீஸ் விட்டு பயமுறுத்தணும் என்று ஆத்திரம்.
பசி ஆறியதும் நோட்டை எடுத்து மடியில் கட்டிக்கொண்டு வேகமாக கிளம்பினார். போகிற வழியில் புஞ்சையில் நின்று ஒரு அரட்டிவிட்டு போனாலாவது காரியம் பலித்து விடாதா என்ற நினைப்பு வேறு. பாதையில் நின்று கிளக்காமல் பார்த்தார். புஞ்சையில் உழவு நடந்தது. வேகமாக புஞ்சைக்கு நடந்தார். ஏய் முத்தையா, ஒன்னதான்ப்பா, 2 பேருக்கும் போங்காலம் வந்துருச்சா? பேசாம உண்டான ரூபாய கெட்டிட்டு பிஞ்சைய உழுங்க. கோர்ட்டுக்கு போனாதான் பின்னால வழி எடுக்கும். மேலே கடைசி வரப்பில் பங்காருசாமி கடுகடுப்பாக நின்று கொண்டிருந்தார். எல்லோரும் திடீரென்று திரும்பி பார்த்தார்கள். வெள்ளைச்சாமிக்கு கோபம். மாட்டை கடித்து சாட்டை கம்பை மாறி பிடித்தான். வெள்ளைச்சாமிக்கு கோபம். மட்டியை கடித்து சாட்டை கம்பை மாறி பிடித்தான். அடேய், நீ சும்மா இருடா, அவனை நான் கவனிச்சுக்கிறேன். எச்சளந்தவன்னா தலை மேலே ஏறுறானா? இவனால் என்ன வந்தாலும் சரி. முத்தையனுக்கு தொடை 2ம் துடித்தது. யோ, என்ன சொன்ன? எங்க தகப்பனுக்கு 2 புள்ள தான். இப்போ 6க்கு வலிக்க போகுதுன்னு பார்க்காயா? அவன் ஆவேசமாக கத்திக்கொண்டு ஓடினான், சாட்டை கம்பை ஓங்கியபடி. வெள்ளைச்சாமி அவனுக்கு பின்னால் பாய்ந்தான். பங்காரசாமி பதறிப்போனான். சே, காரியம் கெட்டு போச்சே. விவகாரம் இந்த அளவுக்கு முற்றிவிட்டதே. பயல்கள் வர்ற வருத்த பார்த்தால் சரியாக தெரியவில்லை. இனியும் நின்றால் மோசம் போய்விடுவோம். மேல வரப்பை தாண்டி கரிசல் கட்டிகளுக்கிடையில் அவுந்த வேட்டியை கையில் ஏந்தியபடி தொபுக்கு தொபுக்கென்று மேலூரை நோக்கி ஓட ஆரம்பித்தார் அவர். அன்பு மாணவர்களே, கதையை நாம் வாசித்து விட்டோம். கதை இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். நான் ஏற்கனவே முதலில் சொன்ன அந்த கதையினுடைய ஒட்டுமொத்த சுருக்கத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதியில் நமக்கு அதிகமான வட்டார சொற்கள் இருக்கின்றன. அந்த வட்டார சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை இங்கே நமக்கு ஒரு அருமையான ஒரு பகுதியில் தெரிந்து கொள்ளும் என்று தந்திருக்கின்றார்கள். அணையம் என்றால் நிறைவானது, எச்சளந்தவன் என்றால் ஏழை எளியவன், கீழத்தார் என்பது புன்சையின் ஒரு பகுதியை குறிக்கின்றது. கராமுனுசு கதையில் வருகின்றது. தலையை ஒட்டி என்றால் நீங்கள் வேற என்ன நினச்சிட்டாங்க. தலை என்பது நம்ம அது என்ன சொல்லலாம்னா ரெவன்யூ ஸ்டாம்ப் என்று அதை சொல்லுவார்கள். இதுதான் தலையை ஒட்டி கையெழுத்து போட்டேன். அதிகமாக ரூபாயெல்லாம் வருகின்ற போது அதில் ஒரு ஸ்டாம்ப் ஒட்டியிருப்பாங்க, அதில் நம்ம கையெழுத்து போடுவோம். அதைத்தான் தலையை ஒட்டி கொராமுனுசு தான் எழுதினார் அப்படின்னு ஒரு வரி வரும். எனவே இந்த கொராமுனுசு என்பது நிர்வாக அலுவலர். கொடை வாங்கல் என்பது கொடுக்கல் வாங்கல். திருணை என்பது திண்ணை. தெகஞ்சத என்றால் முடிந்ததை. பிஞ்சை என்பது புன்சை. ரோசி என்றால் உரசுதல். அந்த பெட்டிக்குள் ரோசி கொண்டிருந்தால் என்று வரும் விதையை, பருத்தியை. ரோசி என்றால் உரசுதல். வாந்தமாக என்றால் இணக்கமாக. விதைப்பட்டி என்றால் விதைப்பட்டி. வெள்ளங்காட்டி என்றால் விடியற்காலை. வேண்டாரா என்றால் வேண்டாத. திருக்க என்றால் முத்தையன் உட்கார்ந்திருக்கிற ஒரு இடத்தை சொல்லுவார்கள், மாவு அரைக்கும் கல். குறுக்கம் என்பது ஒரு சிறிய நிலப்பரப்பு. கதையின் தொடக்கத்தில் வரும். கடகம் என்பது ஓலைப்பட்டி. இதை தாண்டி இன்னும் நிறைய சொற்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. கிராமங்களில் மக்கள் வாழ்கின்ற மனப்பான்மையை அப்படியே அண்ணன் தம்பி உறவுக்குள் கொண்டு வந்து பூமணி அவர்கள் கரிசல் மனத்தோடு இந்த கதையை எழுதியிருக்கின்றார். இந்த கதையை ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் கதையினுடைய கருப்பொருளும் உட்பொருளும் உங்களுக்கு நன்றாக புரிந்துவிடும். அதை புரிந்து கொண்டு நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு சரியான முறையில் பதிலை எழுதி உரிய மதிப்பெண்ணை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்ன அன்பு மாணவர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு தமிழமுது 2020 யூடியூப் சேனலை அறிமுகம் செய்து வையுங்கள். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.